வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/6/2024 வின்வின் கம்பெனி நம்ம நேற்றே வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தோம். 955 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். சி போர்டு 5ஆம் நம்பர் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குங்கிறது நம்ம நேற்றே சொன்னோம். அதே மாதிரி தான் சி போர்டு 5ஆம் நம்பர் நமக்கு அருமையான ஒரு மெத்தடு, அருமையான ஒரு வின்னிங் வந்துருந்துச்சு. நம்ம சி போர்டு அதுதான் சொன்னோம், 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் சி போர்டு நம்ம 5ஆம் நம்பர் கொடுத்தோம். ஏன்னா 2க்கு 5ஆம் நம்பர் தான் வரும். அதாவது 995 தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. அதே மாதிரி ப்ளஸ்ஸு வந்து நமக்கு 9ஆம் நம்பர் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் மறுபடியும் ஒரு 9ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 9-4 அப்படிங்கிற நம்பர் 2 நம்பருமே நமக்கு கிடச்சிருந்தது. ஒரு அருமையான வின்னிங் தான். நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான். அதே மாதிரி 4ஆம் நம்பரும் கிடச்சிது. அதனால தான் நம்ம நேற்று 2 நம்பருமே கொடுத்தோம்னால கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 9ஆம் நம்பரும் கொடுத்துருந்தோம், 4ஆம் நம்பரும் கொடுத்துருந்தோம். 2 நம்பருமே தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வரும், வர வேண்டிய நம்பர் அப்படின்னு செமையாக ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இது ஓப்பனப்பே சொல்கிறேனே, நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் முழுக்க பெண்டிங் நம்பர் தான் இருக்க போது, வேறு எந்த நம்பர் இருக்காது. நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னால், பி போர்டில் 39 நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு எடுத்துட்டாங்க. நல்ல வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நம்பர் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்ரீசக்தி 4/6/2024 ஸ்ரீசக்தியினுடைய 418வது குழுக்கள். இந்த 418வது குழுக்களில் நாளைக்கு நமக்கு மேபி வந்தால் என்ன நம்பருக்கான ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக ப்ளஸ் ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து 0-17 அப்படின்னு ஆடிருந்தாங்க. இதை தான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரா நம்பர். இதை வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு ஸ்ரீசக்தி என்ன மாதிரியான நம்பர்கள் ஆடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 255 அப்படின்னு ஆடியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நமக்கு கொண்டு வரக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 255 தான் போன வாரம் நமக்கு ஸ்ரீசக்தியில் ஆடப்பட்ட நம்பர். ஏன்னா காரோனியா இது விஷு பம்பருக்கு முன்னாடி வந்து நமக்கு 28ஆம் தேதி ஆடப்பட்ட நம்பர் வந்து அதுதான் 255 அப்படின்னு ஆடியிருந்தாங்க. இதை கணக்கில் எடுத்தால் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கணும். இருக்க வேண்டிய நம்பர் தான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து 0-17. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் 418. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 495. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஓவராலாக கம்பேர் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ஆட்டத்தில் வரும், என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்கிது. ஏன் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 692 அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 692 அப்படின்னு வருது எனக்கு கணக்கில். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 692 அப்படின்னு இந்த மெத்தட் வரும். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எட்டி பார்க்குது உள்ள. வேறு எந்த நம்பருமே எல்லா நம்பரும் கூட வந்துருந்துச்சு. 6ஆம் நம்பர் இப்போ தான் நமக்கு முதல்ல எட்டி பார்க்குது. அதுவும் ஏ போர்டில் எட்டி பார்க்குது. எதனால் ஏ போர்டு 6ஆம் நம்பர் எட்டி பார்க்குது அப்படின்னா 4க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் மாற்றமே இல்லை. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 6ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 6ஆம் நம்பர் எதுவும் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல வின்னிங் வரும். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். என்னங்க 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 4 அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், 4க்கு 8 நடனாங்கன்னா 892. இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 692 இல்லைன்னா 892. சரிங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் என்ன கணக்கில் அங்கே கொடுக்குறீங்கன்னா 829 அதே நம்பரை 892 மாற்றி கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வர்ற நம்பர் அப்படியே நம்ம ரிப்பீட்டட் நம்பரை மாற்றி கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதே மெத்தடை தான் நம்ம மாற்றி கொடுக்குறோம். அதுதான் வின்னிங் வரும், வேறு எதுவும் வராது. சரிங்களா? நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் வின்னிங் வரும். அந்த மாதிரி தான் இந்த பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் போன வாரமே 255 அப்படின்னு நம்பர் ஆடிட்டாங்க. அதை கணக்கு வச்சு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா முழுக்க பெண்டிங் நம்பரை பேஸாக வச்சு தான் இன்றைக்கி கொண்டு வரமே தவிர வேறு பேஸாக வச்சு தான் வருதே தவிர வேறு ஒன்றும் வரல. நானும் திரும்ப போட்டு பார்த்த வரைக்கும் எல்லாமே பெண்டிங் நம்பர் பேஸை வச்சு தான் ஆடிக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் 20 நாளாக இருக்குது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 18 நாளாக இருக்குது. இது ரெண்டுமே கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. நம்ம கணக்கில் அந்த மாதிரி தான் வருது. சரிங்களா? பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுறாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அக்ஷயாவில் வந்து நமக்கு நிறைய நம்பர் எடுக்கலை. அக்ஷயாவில் பாதியோடு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அக்ஷயாவை எடுக்காத நம்பரை ஸ்ரீசக்தியில் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனிக்காரங்க எடுக்கலன்னு இன்னொரு கம்பெனிக்காரங்க கட்டாயமாக அதை எடுப்பாங்க.
அப்படி எடுத்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் வரணும். அதுவும் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஆடுவாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இருந்த எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கண்டினியூவாக ஒரு அருமையான மெத்தேடு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 9க்கு 1 தான் ஆடுவாங்க. நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பெரிய நம்பர் வந்தால் சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க. ரொம்ப சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா 9 நம்பருக்கு 6ஆம் நம்பர், 9 நம்பருக்கு 1ஆம் நம்பர்லாம் கட்டாயம் ஆடக்கூடிய நம்பர் தான். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒன்று எப்போயுமே வந்து 9 நம்பர் வந்து அதிகமாக 0 வரும். 0 இல்லை அப்படின்னா தாண்டிடுச்சுன்னா 0 தாண்டிடுச்சுன்னா 1ஆம் நம்பர் தான் வரும். இந்த 2 நம்பருக்குள்ள தான் மேபி அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் 9 நம்பருக்கு அதிகமாக வந்து விழுகக்கூடிய நம்பர் வந்து 0 அல்லது 1 அப்படி தான் வந்து விழுகும். அதுதான் எப்போயுமே ஆடும். எப்போயுமே ஆள் கரெக்டாக வரும். சரிங்க? அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நமக்கு 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 12 நாளாக இருக்குது. 12 நாளாக நமக்கு வந்து ஏ போர்டில் பி போர்டில் வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக வரணும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. எதனாலனா 9க்கு 7 தான் ஆடுவாங்க. ஏன்னா 9க்கு 2 9க்கு 7ங்கிற நம்பர். ஏன்னா ஏற்கனவே அடிக்கும் பற்றியில் 9க்கு 2 அடித்தாங்களா? இந்த 9க்கு 2ன்னா 9க்கு 7, அதே 4க்கு 7 9க்கு 7 அந்த கணக்குலேயே வந்து 7ஆம் நம்பர் பி போர்டில் ஆடணும். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் இது எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் அது எப்படி வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 7ங்கிறது பி போர்டில் நம்ம டிக்ளேரே பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வரணுங்க. எதனால் 0 வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்து 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க. 5க்கு 0ன்னு ஆடினாங்கன்னா தான் 990 அப்படின்னு வரணும். எனக்கு தெரிஞ்சு 990 அப்படின்னு வரணும். ஏற்கனவே வந்து நமக்கு 995ன்னு ஆடினாங்களா? அதே மாதிரி 990 அப்படிங்கிற நம்பர் ஆடணும். எனக்கு என்னமோ 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 0 வந்து இந்த 2 அதாவது இந்த ஆட்டத்தில் வந்து 2 நம்பர் நமக்கு மிஸ்ஸிங்கு. ஒன்று வந்து 6ஆம் நம்பரு, இன்னொன்று 0. சரிங்களா? மற்றபடி எல்லா நம்பருமே நமக்கு ஆவரேஜாக வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக 7ஆம் நம்பர், இந்த 3 நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்து 0 6 7. இந்த 3 நம்பர் இந்த ஆட்டத்தில் கிடையவே கிடையாது. சரிங்களா? இந்த 3 நாள் ஆடிட்டாங்க. இந்த 3 நாளில் இந்த எந்த இடத்துலையுமே மருந்து கூட இல்லை. ஆனால் இதை 3ஐயும் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வரப்போகுது. வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மற்றது எல்லா நம்பருமே வந்துருந்துச்சு. இந்த 3 நம்பருமே வரல. சரிங்களா? இந்த 3 ஆட்டத்தில் அதை பேஸாக வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்தக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா எப்போயுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதே மாதிரி தான் 9ஆம் நம்பருக்கு 1 7 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்தால் 0 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வருது கணக்கில். எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் இருக்கா அப்படின்னு பாருங்கள். எனக்கு ஆவரேஜாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு வந்து 614 அப்படின்னு வரணும். இல்லைன்னா வந்து 674ன்னு வரணும். இந்த மாதிரி வரணும். இல்லைன்னா வந்து 614 814 810 இந்த மாதிரி சேம் நம்பருக்குள்ளே தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது எனக்கு. இதில் அதாவது உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் 3ஆம் நம்பர் எது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எதனாலங்க திடீர்னு 3ஆம் நம்பர் தூக்கி உள்ளே சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தட்டுப்படுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் நம்பர் வந்து 0 வரலைன்னா அந்த இடத்துல 3ஆம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. அதனால தான் கொடுக்குறேன். ஏன்னா 0 3ஆம் நம்பரையும் தவிர்க்க முடியாமல் இருக்குது, அந்த 0வையும் தவிர்க்க முடியாத நம்பராக இருக்குது. அதனால தான் அந்த நம்பர் வருது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுங்க. நம்ம ஒரு கணக்கில் ஒரு நம்பர் தவிர்க்க முடியாமல் வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நம்பர் தான் வந்து விழுகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வின்னிங் நம்பரு. அதை நீங்கள் எப்போயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதை ஆடுவாங்க. ஆடாமல் விடவே மாட்டாங்க. என்னங்க நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் வந்து என் கையில் கிடைக்கலங்க, என்னங்க கடுப்பாகுது அப்படின்னா அதுதான் வின்னிங் நம்பர்னு தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அடிச்சதுக்கப்புறம் தெரியும் அதான் வின்னிங் நம்பர்னு. அதுதான் எப்போயுமே வந்து லக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நம்பர் இப்போ 0 வருதா, திரும்ப 0 அதே இடத்துல வருதா, அப்போ அதான் லக்கி, அதான் வின்னிங் நம்பர். அதான் எதிர்பார்க்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இல்லைங்க போடலாம் அப்படின்னா போடுங்க, தப்பு இல்லை. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் போடுங்களேன். 0வையும் போட்டு இன்னொரு ஆப்ஷன் போடுங்களேன். இப்போ ஒரு நம்பர் கையில் வச்சுருக்கீங்க, எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு யாராவது வந்து ஒருத்தவங்க குழப்புறாங்க, இல்லைங்கடா இது வராதடா போடாடே அப்படின்னு குழப்புனாங்கன்னா குழப்புறது இன்னொரு நம்பராக தான் இருக்குன்னு தவிர நீங்கள் கையில் வச்சுருக்க நம்பர் போட்டே ஆகணும். அது நம்மளாக புரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் கையில் வச்சுருக்க நம்பரையும் போட்டுடணும். எவனாச்சும் ஒருத்தன் குழப்பி இது தான் வரும்னு சொன்னால் அதையும் போட்டுடணும். கிடைக்கிற வரைக்கும் லாபம் தானே. நம்ம 30 தானே செலவு பண்ணலாம். திடீர்னு உங்களுக்கு பெரிய அமௌண்ட் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் சொல்கிறேன் நான். அப்போயுமே வந்து அதுக்கு தயாராக இருங்க. இல்லை லக்கு எப்படி வேணாலும் தேடி வரல. எதுக்குமே நம்ம தயாராக இருக்கணும். அப்போ தான் நம்ம டக்குன்னு அது லக்கை எடுத்துக்க முடியும். ஏன்னா எடுக்க முடியாது. சரிங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சூப்பரான வின்னிங் இன்றைக்கி இருக்குது நல்லாவே. ஏன்னா ஸ்ரீசத்யா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு கண்டிப்பாக வின்னிங் இருக்கும்.